பிதா, குமாரன், பரிசுத்த ஆவி நாமத்தினால் நம் அனைவருக்கும் கிருபையும் சமாதானமும் உண்டாவதாக. ஆமீன். இந்த வேலையை என்னால செய்ய முடியுமா? இந்த வேலை இவ்வளோ கஷ்டமா இருக்க போது, இவ்வளோ பெரிய வேலையை என்கிட்ட கொடுத்துருக்காங்களே, நான் எப்படி செய்ய போறேன்? என்னால முடியுமா? ஒருவேளை என் தகுதிக்கு மிஞ்சின வேலையா இருக்குமோ? எப்படிதான் செய்ய போறோம் தெரியலையே. என்னை நம்பி இந்த வேலையை கொடுத்துருக்குறாங்க, ஆனால் செய்ய முடியுமா செய்ய முடியாதுன்னு சொல்லிட்டு எனக்கு தெரியலையே என்று சொல்லி கடினமான வேலையை செய்வதற்கு சில நேரத்திலே தயங்குவது உண்டு. இந்த பாடம் இவ்வளோ கஷ்டமா இருக்குது, இவ்வளோ பெரிய பாடம், நான் எப்படி படிக்க போறேன்? நான் எப்படி இதை படிச்சு மனப்பாடம் பண்ண போறேன்? நான் எப்படி இதை படிச்சு தேர்வுல நான் சரி எழுத போறேன் தெரியலையே. இவ்வளோ பெரிய பாடமா இருக்குது, இவ்வளோ கஷ்டமா இருக்குது, இது வேற எளிமையா என்னால மனப்பாடம் பண்ண முடியலையே என்று சொல்லி படிக்கிறவர்களும் சற்று பயப்படுவது உண்டு. ஆம் எனக்கு அன்பானவர்களே, நாம் அதிகமான வேலையில இது என்னுடைய திறமைக்கு அப்பாற்பட்டது, இது மிகப்பெரியது, இது என்னால செய்ய முடியாது என்று சொல்லி நாம் என்ன செய்கிறோம்? நழுவி விடுகிறோம், நாம் சற்று பின்வாங்கி விடுகிறோம், நாம் சற்று சோர்ந்து போய் விடுகிறோம். அப்படி ஒருவேளை மகாத்மா காந்தி அவர்கள் பின்வாங்கி இருந்தால் இன்றைக்கு நம்முடைய இந்திய தேசத்திற்கு சுதந்திரம் கிடைப்பதற்கு இன்னும் கால தாமதமாயிருக்கும். என்னவானாலும் பரவாயில்ல, எப்படியாவது என்னுடைய தாய் தேசத்துக்கு விடுதலை பெற்று கொள்ள வேண்டும் என்று சொல்லி காந்தியடிகள் தன்னால் முயன்ற அளவிற்கு அகிம்சையின் வழியிலே போராடினார். போராடி வெற்றி பெற்றார். எத்தனையோ ஆங்கிலேயர்களே, எத்தனையோ அதிகாரிகளே, எத்தனையோ இன்னல்களை, எத்தனையோ உபத்திரவங்களை, எத்தனையோ எதிர்ப்புகளை அவர் சந்தித்தும் கூட அவர் தைரியத்தோடு இருந்தார். என்னுடைய தாய் தேசத்திற்கு விடுதலை வேண்டும் என்று சொல்லி அவர் தொடர்ந்து போராடினதுனால நம்முடைய தேசத்திற்கு விடுதலை கிடைத்தது. காரணம், முடியாது என்று சொல்லி விலகாமல் அவர் தொடர்ந்து நம்பிக்கையோடு தைரியத்தோடு அவர் செய்ததனால. ஆம் எனக்கு அன்பானவர்களே, நம்மால முடியாததுன்னு சொல்லி எதுவுமே இல்லை. அதான் பவுல் சொல்றாரு, என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலன் உண்டு. ஆம், கிறிஸ்து நம்மை கொண்டு எல்லாவற்றையும் செய்வதற்கேற்ற பலத்தை தருகிறார், எல்லாவற்றையும் செய்வதற்கு நமக்கு உதவி செய்கிறார். அந்த ஆண்டவர் நம் வாழ்க்கையிலே நம்மோடு இருக்கிற பொழுது நாம் ஏன் பயந்து போனோம்? நாம் ஏன் சோர்ந்து போனோம்? நாம் ஏன் யோசிக்கணும்? இயேசு என்னோடு இருக்கிற என்ற நம்பிக்கையில் நாம் செய்கிற பொழுது எல்லாவற்றையும் நேர்த்தியாக செய்ய முடியும். இயேசு எனக்கு ஞானத்தை அறிவை தருவான்னு சொல்லி நம்பிக்கை நாம் படிக்கிற பொழுது அவர் நமக்கு அறிவை தருகிறார். எல்லாவற்றையும் எளிமையான முறையிலே மனப்பாடம் செய்வதற்கு உதவி செய்கிறார். ஆம் எனக்கு அன்பானவர்களே, கடவுள் நம்மோடு இருக்கிறார், நம்மை பலப்படுத்துகிறார், எல்லாவற்றையும் செய்யக்கூடிய பலத்தை நமக்கு தருகிறார். அதுதான் வேதம் சொல்கிறது. நியாயாதிபதிகள் 6வது அதிகாரம் 14வது வசனத்தின் 1வது பகுதி இப்படியாக சொல்கிறது. அப்பொழுது கர்த்தர் அவனிடமாய் திரும்பி, உனக்கு இருக்கிற இந்த பலத்தோடே போ. ஆம் எனக்கு அன்பானவர்களே, உனக்கு இருக்கிற பலத்தோடே நீ போ என்று சொல்லி ஏசாண்டவர் இன்றைக்கு உங்களை பார்த்து சொல்லுகிறார். உனக்கு இருக்கிற பலத்தோடே நீ போ. ஏசாண்டவர் உங்களுடைய வாழ்க்கையில உங்களோடு இருக்கிறார், உங்களை பலப்படுத்துகிறார், உங்களுக்கு உதவி செய்கிறார், உங்களுக்கு துணையாக இருக்கிறார். கிறிஸ்துவை பற்றும் நம்பிக்கையில நாம் நிலைத்திருந்து அவருக்குள்ளாக வாழ்ந்து எல்லாவற்றையும் செய்வதற்குரிய பலனை பெற்றுக்கொள்ள தூய ஆவியானவர் தாமே நாம் அனைவரையும் பலப்படுத்தி வருடத்தை காப்பாராக. ஆமீன். எல்லா புத்திக்கும் மேலான தெய்வீக சமாதானம் உங்கள் இருதயங்களையும் சிந்தனைகளையும் கிறிஸ்து இயேசுக்குள் காத்து கொள்வாராக. ஆமீன். யாவரும் கண்களை மூடி நாம் ஜெபிப்போம். சர்வ வல்லமை மிகுந்த இரக்கமுள்ள கடவுளே, நீர் என்னுடைய வாழ்விலே எங்களுக்கு துணைவராக இருக்கிறீர், நன்றி படுகிறோம். எங்களால் செய்ய முடியுமா? எங்களுடைய தகுதிக்கு அப்பாற்பட்டது, இது மிகப்பெரிய வேலையாக இருக்கிறது, இது மிகவும் கடினமானது இருக்கிறது என்று சொல்லி நாங்கள் பின்வாங்குகிற நேரத்தில், நாங்கள் யோசிக்கிற சூழ்நிலையில
ஆண்டவரே, இதோ உம்முடைய வார்த்தையின் வழியாக நீர் எங்களை பலப்படுத்தினீர், அதற்காக நாங்கள் நன்றி படைக்கிறோம். எங்களை பலப்படுத்துகிற இயேசு எங்களோடு இருக்கிறார். எங்களுக்கு இருக்கிற பலத்தை கொண்டு எல்லாவற்றையும் செய்வதற்கு எங்களுக்கு உதவி செய்வார் என்ற அந்த வார்த்தையின் வழியாக நாங்கள் தொடர்ந்து நம்பிக்கையோடு விசுவாசத்தோடு உமக்குள்ளாக வாழ வளர கர்த்ததாமே எங்களுக்கு அருள் பாவிக்க வேண்டும் கூட நாங்கள் ஜெபிக்கிறோம். நாங்கள் உம்மை நம்பி வாழுகிறோம், உம்மை விசுவாசித்து வாழுகிறோம். எங்கள் எல்லாருடைய வேலைகள் எப்பேற்பட்ட வேலைகளாக இருந்தாலும் அவைகளை செய்வதற்குரிய பலத்தை நீதாமே தயவாய் கொடுத்துள்ள வேண்டுமாய் நாங்கள் ஜெபிக்கிறோம். இந்த நேரம் முதற்கொண்டு நீதாமே எங்களை காத்துக்கொள்ளும் வழிநடத்தும். மீட்பர் இயேசு கிறிஸ்துவின் ஜெபிக்கிறோம் அன்பின் பிதாவே, ஆமீன். அனைவருக்கும் ஸ்தோத்திரம். கடவுள் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமீன்.